a disparity in the treatment meted, then it shows that you are not alike. இப்போது 2 குழந்தையும் எனக்கு 2 கண்கள் அப்படிங்கிற ஒரு அம்மா ஒரு குழந்தைய பளீர்னு போட்டு அடிக்கிறா, ஒரு குழந்தைக்கு மைசூர் பாக்கு கொடுக்குறா அப்படின்னா எப்படி 2 பேரையும் சமமாக பார்க்குறான்னு ஒரு அர்த்தம் வருதா? அதை தான் பரீட்சித்து கேட்குறார். சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன்னு லோகானாம் அபயங்கரா. எப்படி இப்படி பண்ணார் பகவான்? அதுக்கு இவர் ஏதோ பதில் சொல்லிட்டு போகலாம். இவர் எப்படி சொன்னார் தெரியுமோ? நல்ல கேள்விடா. இதே கேள்வியை தான் அன்னைக்கு யுதிஷ்டிரன், உங்கள் மூதாதையர்களில் ஒருவன், பரீட்சித்து சக்கரவர்த்தியுடைய அப்பா அபிமன்யு, அப்பாவுடைய அப்பா அர்ஜுனன் தாத்தா, அர்ஜுனனுடைய மூத்த அண்ணா யுதிஷ்டிரன், அதனால பெரிய தாத்தா. உங்கள் பெரிய தாத்தா இருந்தார் பாரு, அவரும் இதே கேள்வி, இந்த வுட்வார்ட்ஸ் ட்ரைப் வாட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பார்த்துருக்கீங்களா? குழந்தை அழுதுதானே, இதே மாதிரி தான் குழந்தை அழுது. இதே கேள்வியை தான் ஒருத்தர் கேட்டார். எப்போ கேட்டார்? எப்பன்னா யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்ண உடனே, யாகசூய யாகம் பண்ணும்போது தான் சிசுபாலனை வதம் பண்ணிடுறார் பகவான். ஏதோ கண்ணாபனான்னு வையிறான். பகவான் உட்காந்து எண்ணின்னு இருக்கார். அவர் ஒரு கனப்பாட்டி 1 2 3ன்னு எண்ணின்னு இருக்கார். 100வது வந்தது, சக்கரம் போச்சு, வெட்டி விடுத்து. இப்போ மற்ற வந்தவாள்லாம் பயந்துன்னு உட்காந்துருக்கா, ஏன்னா சக்கரம் மேலேயே இருக்குது. அதனால் சாப்பிட்டுட்டு போங்கோங்கிறார் யுதிஷ்டன். எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, நன்னா தளிகையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, அடப்பிரதமன்லேருந்து சக்கரவர்த்திலேருந்து பண்ணி வச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு போங்கன்னார். அதெல்லாம் வேண்டாம், அதில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா. என்ன சுற்றிகிட்டே இருக்குது. யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம். இது ஆனவுன்னு ரொம்ப வருத்தம் யுதிஷ்டருக்கு. என்னடா இது, ஆற்றுல ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனி, ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கலான்னா அது கலர ஒரு பெரிய யுத்தமே ஆயிடுத்தேங்க. ஏன் இப்படி பகவான் பண்ணார்னு ஒரு கேள்வியை யுதிஷ்டிரன் நாரதரை பார்த்து கேட்குறாரு. ஏன் சுவாமி, கிருஷ்ணர் எங்ககிட்ட இவ்வளவு ஆசையாக இருக்காரு, ஏன் சிசுபாலன் கிட்ட மட்டும் கோவத்தை காமிக்கணும்? அப்போ நாரதர் விட்டுருக்கலாம் இல்லையா? அவர் சொன்னார், இல்லைப்பா, இதே கேள்வியை தான் ஹிரண்யாக்ஷவதமான உடனே ஹிரண்யகசிபு ரிஷபானு கிட்ட சொன்னார். ஹிரண்யகசிபு ரிஷபானு கிட்ட என்ன சொன்னார்? ஹிரண்யாக்ஷ பத்னி கிட்ட. அதை தான் சொல்றார். முன்னாடி உஷீனராங்கிற ஊர்ல ஒரு சுயஜன்னு ராஜா போனோம்னா யமதேவன் ஒரு சின்ன குழந்தையா சொன்ன கதையை சொல்றேன். யமதேவன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி முடிச்ச உன்னதான் நரசிம்மாவதாரமே ஆரம்பிக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு 18,000 ஸ்லோகம் இருக்கக்கூடிய பாகவதத்துல இந்த பாடுன்னா 1,25,000 ஸ்லோகம் இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் ஒரு சுகம். எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, பரவாயில்ல சுவாமி, க்யூவில் நின்னாலும் பரவாயில்ல, நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம் இல்லையா. டு ரீப் அ கிரேட்டர் பெனிஃபிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அ டெம்ப்ரரி இன்கன்வீனியன்ஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு டெம்ப்ரரி இன்கன்வீனியன்ஸ் என்னென்னா, இவ்வளவு பேரும் ஞாபகம் வச்சுன்னு சொல்லணும். ஆனால் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, பாரதம் சொல்லியிருக்கோங்கிற ஒரு பெனிஃபிட், அந்த ஒரு சந்தோஷம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, லோமஹர்ஷனர் அப்படின்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு ரிஷி வேடிக்கையாக சொல்லுவா. அவருக்கு ஒரு முடியுக்கும் பெருமை என்னன்னா, அவர் ஒரு முடி விழும்போதும் ஒரு பிரம்மாவின் ஆயுட்காலம் முடியும்பார். உடம்பெல்லாம் ரோமஹர்ஷனம். ரோமஹர்ஷனம்னா அது லோமன்னு சொல்கிறா, ரோமஹர்ஷனன்னு பேர் அவருக்கு. உடம்பெல்லாம் ரோம கூப்பங்கள். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் தலைக்கு மேலே வளர்ந்தால் கேசம், தலைக்கு அப்புறம் எங்கே உடம்பு இருந்தாலும் ரோமம் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் ரொம்ப அழகாக கவனிங்கோ, ராமாயணம் கேட்டால் புல் அரிக்குமா. ஒழுங்காக ஒருத்தர் சொன்னார்னா அது அப்படி புல் அரிக்கணுமா அப்படி வச்சுக்கோங்க, அரிக்குமான்னு வச்சுக்காதீங்க, அரிக்கணுமா. புல் அரிக்கணும்னா இது ரோம கூப்பங்கள்லாம் எழுந்து நிற்கணும். எப்போ ராமாயணம் கேட்டால் அதை தான் தியாகராஜர் எடுக்கிறார். ரோமாஞ்சமனே கனகல் சுகமு ராம பக்துடனே முத்ரபிள்ளையோ ராமநாமமனே வரகட்க மீ வீராஜில்லுனைய தியாகராஜு நீகே பட்டுரீதி கோலு வியவைய ராம. ரோமாஞ்சமனே, ரோமகூபங்கள் எழுந்து நிற்கிறதுன்னார். பட்டதிரில் பெருமாளை பார்க்கும்போது சொல்றார், அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவளி லோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம். உன் கேசத்தை பார்க்கும்போது தாருண்யாரம்பரம்யம் பரம சுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹீனர். அதனால புல் அரிக்கணுமா, அப்பேற்பட்ட புல் அரிக்குமாம் இவருக்கு சொன்னால், இவரால் சொல்லப்பட்டால் ரோமஹர்ஷனர்னு பேர். அந்த ரோமஹர்ஷனுடைய பிள்ளைக்கு உக்ரஸ்ரவன்னு பேர். அவனுக்கு பிரசித்தமான பெயர். நீங்கள் பெங்காலுக்கெலாம் போனேன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்க மாட்டான், டாக் நாம் போல் அப்படின்பா. பெட் நேம் என்ன சொல்லும்பா, பெட் நேமில் தான் அவன் கூப்பிடுவா, லூ லூ பூபு இந்த மாதிரிலாம் பேர் வச்சுப்பா. அதனால் இங்கே கேட்குறாரு பெட் நேம் என்ன அப்படின்னார். சௌத்தின்னு பேர் அவருக்கு. அதனால் சௌத்தியானவர் வரார். இப்போ ரிஷிகள்லாம் காத்துன்னு இருக்கா, சௌத்தி ரிஷி வாங்கோ, என்னை ஒரு பெரிய
Nethu, we had sent the WhatsApp message that the meeting is only at 7 a.m. Why are you coming at 7:30 or half an hour late? அப்படின்னு ரிஷிகள்லாம் சௌத்தியை பார்த்து கேட்குறா. அப்போ சௌத்தி சொன்னாராம், இல்லை நாழியா எடுத்து எதுக்கு நாழியாச்சுன்னு கேட்டால் சொல்கிறேன் இருங்கோ. இப்போ தான் ஜனமேஜயனுடைய யாக மண்டபத்தில் வைஷம்பாயனர் மகாபாரதம் சொல்லி முடித்தார். அதை கேட்டுட்டு ஆச்சரியத்தில் உட்காந்துட்டு வரத்துக்கு இவ்வளவு நாழியா எடுத்துனார். வைஷம்பாயனர் சொல்லியிருக்கிறா, வியாசர்கிட்டேருந்து கத்துண்டவர், மகாபாரதம் புதுசா இருக்கே சொல்றேடா அப்படின்னு அவர் கேட்கிறாராம். இப்ப அவர் சொல்ல போறார். என்ன சொல்ல போறார்? தஸ்யாக்யனவரிஷ்டஸ்ய விசித்திர பத பருவணஹ சூக்ஷ்மார்த்தன்யாயயுக்தஸ்ய வேதார்த்தே பூஷிதஸ்ய ச. வேதத்தின் அர்த்தம் இதுல தோஞ்சு இருக்குன்னார். இப்போ பஞ்சமோ வேதஹான்னு சொல்றோம் ஸ்ரீ மகாபாரதத்தை, 5வது வேதம்னு சொல்லுவா. ஏன்னா 4 வேதத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் 5வது வேதமான ஸ்ரீ மகாபாரதத்தில் இருக்குன்னு. ஏன்னா சுவாமி வேதத்தில் என்ன இருக்குன்னா சத்தியம் வத, சத்தியம் வதன்னு இருக்கா. ஹரிஷ்சந்திர சரித்திரம் முழுக்க சத்தியத்தை பேசினால் என்ன நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. தர்மஞ்சர, தர்மராஜனுடைய வாழ்க்கையே தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. மாத்ருதேவோ பவ அதில் சொல்லும்போது ரொம்ப அழகா தர்ம வியாகரனுடைய சரித்திரம்லாம் சொல்லும்போது நம்ம பார்ப்போம் எப்படி தோப்பனார் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணார். பித்ருதேவோ பவ ராமாயணம் வருமோ, மகாபாரதத்துலேயே ஒரு ராமாயணம் வரும். ராமர் எப்படி பித்ருவாக்கியம் பரிபாலனம் பண்ணார். ஆச்சாரிய தேவோ பவ உத்தாலகாருணியுடைய சரித்திரம் வரும். அதனால் நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு மந்திரமும் எடுத்துட்டேன்னா தேர் வில் பி அ பிஃபிட்டிங் எக்ஸாம்பிள் இன் மகாபாரதம். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராவர்ப் எடுத்து சொன்னேன்னா குழந்தை புரிஞ்சுக்காது. இப்போ நீங்கள் 10 பழமொழியை கற்றுத்தாங்கோ, குழந்தை என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும். இதே அந்த பழமொழியோட சம்பந்தம் வச்சுட்ட கதையை சொன்னேன்னா அந்த பழமொழியும் ஞாபகத்தில் இருக்கும், அந்த கதையும் ஞாபகம் இருக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வரும்போது ஒரு காலத்தில் புஸ்தகம்லாம் வரும்போது சொல்லுவா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இப்போ அந்த குழந்தை நீங்கள் சொன்ன உடனே அது சொல்ல ஆரம்பிச்சிடும். There was one tortoise and there was one hare. Both were competing. இப்போ பாருங்க, கருத்து சொல்லும்போது கதை ஞாபகம் வருது. வேதத்தை படிக்கும்போது நமக்கு மகாபாரதம் ஞாபகத்துக்கு வரணும். இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேது பிபேதி அல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரஹரிஷ்யதி. என்ன அழகா எடுக்கிறார். பிரம்மம் பரபிரம்மம் தெரியும், பிருஹத்வாச்ச பிரம்மணத்வாச்சன்னு பேர் பிரம்மத்துக்கு. ஏன்னா அது பெருசா இருக்கு, அதை யார் அணுகி வராளோ அவளையும் பெருசாக்கிடும், பிரம்மம்னு பேர். பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வேத வேதாந்தம் பிரம்மணங்கள். பிரம்மத்தை காமிச்சு கொடுக்குறது இல்லையா வேத வேதாந்தம், அதுக்கு பிரம்மணம்னு பேர். பிரம்மணமான வேத வேதாந்தங்களில் சொல்லக்கூடிய கருத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்கிறது இல்லையா, அதனால் இதிஹாச புராணங்களுக்கு உபபிரம்மணங்கள்னு பேர். அதனால் இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத். இந்த உபபிரம்மணங்களில் சொல்லக்கூடிய கருத்து எவ்வளோ வசதியாக இருக்குது. ஏன் கருத்து சொல்கிறவா இதிஹாசத்தை பார்த்துட்டு சொல்லணும்னு கேட்டால் வேதத்துக்கு பயமா. ஒருவேளை ஒருத்தன் ராமாயணம் பாகவதம் பாரதம்லாம் பார்க்காமல் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னால் தப்பாக அர்த்தம் சொல்லிடுவானா. பிபேதி அல்பஸ்ருதா, வேதம் பயப்படுறதான். அதனால் ஒழுங்காக ஒருத்தன் அர்த்தம் சொல்லணும்னா ராமாயண பாரதங்கள் பார்த்து சொல்லணும். அப்பேற்பட்ட பாரதத்தில் எடுக்கிறா சௌத்தி சொல்கிறார், நான் பகவான் ஈசானனுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். ஆத்யம் புருஷமீசானம் புருஹூதம் புருஷ்டுதம் ரிதமேகாக்ஷரம் பிரம்ம வியக்தா வியக்தம் சனாதனம். ஈசானனான பகவானுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். அடுத்தது சொல்கிறார், எவன் ஒருவன் சேதன அச்சேதனங்கள், ஞானம் இருக்கக்கூடியது ஞானமற்றது, உலகத்தில் நடக்கக்கூடியது நடக்க முடியாதது, உயிரோடு இருக்கிறது உயிர் அற்றது, எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கானோ அப்பேற்பட்ட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கவனுக்கு எனக்கு வணக்கம். அசத் சதச்சைவ யத் விஸ்வம் சதசத்பரம் பராவராணாம் ஸ்ரஷ்டாரம் புராணம் பரமவ்யயம். பகவான் நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். மங்கல்யம் மங்களம் விஷ்ணு வரேண்யம் அனகம் சுச்சிம். அக பாபங்கள், அனக குற்றம் அற்றத்தன்மை, சுச்சிம் நமஸ்கிருத்திய ஹிருஷிகேஷம். பகவானுக்கு பேர் ஹிருஷிகேஷன் இல்லையா சுவாமி. ஹரித்வார் பக்கத்தில் ஒன்று இருக்கே அது ரிஷிகேஷ்னவா வச்சிருக்கா. ஆனால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பேர் ஹிருஷிகேஷன்.
ரிஷிகேஷன்ல ஹிரு ஹயக்ரீவ ஹல ரு போட்டுக்கோங்க. ஹிருஷிகேஷன். அது என்ன சுவாமி? ஹிருஷிகம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஹிருஷிகம். ஹிருஷிகேஷன்னா எவன் ஒருவன் இந்திரியங்களை தன் கட்டுப்பாடில் வச்சுருக்கானோ அவனுக்கு ஹிருஷிகேஷன்னு பேர். அது மட்டும் அர்த்தம் இல்லையா? ஒருத்தர் பெரியவர் ரொம்ப அழகாக அர்த்தம் சொன்னார். ஹிருஷிகேஷனான பகவானுக்கு இந்திரியங்களை அவர் வசத்தை வச்சுருக்கிறது பெருமை இல்லையா? யார் அவரை உபாசனம் பண்ணுறாளோ அவளுடைய இந்திரியங்களை கட்டுப்பாடில் வச்சுக்க கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்குறவான் பகவான். எப்போவுமே பகவத்கீதை யாருக்கும் நடந்த பேச்சுவார்த்தைன்னர். யாருக்கும் நடந்தது? கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும். கிருஷ்ணனுக்கு பேர் என்ன? ஹிருஷிகேஷன். இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சவன், தன்னை அண்டியவர்களின் இந்திரியத்தை அடக்க தெரிஞ்சவன். அடுத்தா இன்னொருத்தர் யாரு? அர்ஜுனன். அவனுக்கு குடாகேஷன்னு பேர். குடாக்கான தூக்கம், குடாகேஷன்னா தூக்கத்தை ஜெயிச்சவன். ஐயன் சுவாமி அவ்வளோ ஜெயிக்கணுமா கேட்டால், ஆமாம், ஒருத்தர் 700 ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கார், யாருக்கு தூக்கம் வராது? அதுவும் புரியலேன்னு வேற வச்சுக்கோமா. பகவத்கீதைக்கு என்ன பெருமை தெரியுமோ? ரொம்ப பெருமை. உபன்யாசம் கேட்கும்போது ரொம்ப நன்னா புரியும். அது முடிச்ச கையோடு எல்லாம் மறந்து போயிடும். அது பகவத்கீதைக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு. அது அர்ஜுனன் காலத்துலேருந்தே அப்படி தான். ஆனால் அவன் தூங்காமல் கேட்டான் பாருங்க. அதனால தான் பகவான் பார்த்தார், தேர்ந்தெடுத்து இவனை தேர்ந்தெடுத்தார். யோசிச்சு பாருங்களேன், பகவான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், எதிர்க்க இருக்கார், தூங்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்துவிட்டு யாராவது இவந்தவை அவமானப்படுத்தினேன் அப்படி. அதனால குடாகேஷனை ஏற்பாடு படுத்தினார். பகவான் யாரு? ஹிருஷிகேஷன். அவருக்கு நமஸ்காரம் பண்றார். மங்கல்யம் மங்களம் விஷ்ணும் வரேண்யம் அனகம் சுச்சிம் நமஸ்கிருத்ய ஹிருஷிகேஷம் சராச்சர குரும் ஹரிம். இன்னொரு விஷயம் சொல்றா, தேவர்கள்லாம் ஒரு வாட்டி அதாவது பாரத புஸ்தகத்தை எடுத்துட்டாளாம். இன்னொரு பக்கம் 4 வேதத்தை வச்சாளாம். 4 வேதத்துக்கு சமமா பாரதம்னு பார்க்கறதுக்கு. ஆனால் பாரதத்தோட வெயிட் ஜாஸ்தியாக இருந்துதான், 4 வேதத்தை காட்டிலும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு எடுக்கிறார் வில்லிபுத்தூரார். மண்ணில்லாரணம் நிகரென வியாதனார் வகுத்த எண்ணிலான் நெடுங்காதையை யான் அறிந்து எம்பல் விண்ணில் ஆதவன் விளங்கு நீடு எல்லையை ஊமன் கண்ணில்லாதவன் கேட்டலும் காண்டலும் கடக்கும். வில்லிபுத்தூரார் சொல்கிறார், நான் பாரதத்தை உபன்யாசம் பண்ண போகிறேன், ஆனால் நான் பண்ணுறது எப்படி இருக்கு தெரியுமோ? ஒரு கண்ணில்லாதவன் சூரியனை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாப்புல இருக்கு. பேச முடியாதவன் நான் இதெல்லாம் 1/2 மணி நேரம் பேசினேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுன்னார். நீங்கள் ரகுவம்சம் கேள்விப்பட்டிருப்பேள். காளிதாசன் எடுக்கிறான். குவசூரிய பிரபவோ வம்சா குவச்சால்ப விஷயாமதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத்து உடுப்பேனாஸ்மி சாகரம். அவர் என்ன சொல்கிறார் காளிதாசர்? ரகுவம்சம்ங்கிற கடலுக்கு முன்னாடி இவர் நின்றுட்டு இருக்கிறான். கடல் அவ்வளவு பெருசா இருக்கான். ஒரு ராஜாக்கும் அவ்வளவு பெருமையா. தசரதருக்கு என்ன, அஜனுக்கு என்ன, மாந்தாத்தாக்கு என்ன, ரகுக்கு என்ன, திலீபனுக்கு என்ன, சகரனுக்கு என்ன, அம்சுமானுக்கு என்ன, அசமஞ்சஸுக்கு என்ன, பகீரதனுக்கு என்ன, ராமனுக்கு என்ன, இவ்வளவு பேர் இருக்கா. இவ்வளவு பெரிய கடலா இருக்கு. வர்ணிக்கணும்னு மந்தமதி படைத்த நான் ஆரம்பிக்கிறேன். இது எப்படி இருக்கு தெரியுமோ? கடலை கடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையில ஒரு குச்சியை வச்சு நான் கடக்கிறேன்னு சொல்கிறாப்புல இருக்குன்னார். உடுபேனாஸ்மி சாகரம்னார். அதே தான் வியாசர் சொல்கிறார், அதே தான் வில்லிபுத்தூரார் சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த மகாபாரதத்தில் ஆச்சரியமான ஒரு இடம் என்னன்னா கிருஷ்ண துவைபாயனர். பொதுவாக ராமாயணத்துக்கு ஹீரோ யார்? யார் சொல்லுங்க, ராமாயணத்துக்கு ஹீரோ யார்? இங்கேயாவது நான் அதாவது பிரமாணத்தோடு ஆரம்பிக்கிறேன். இப்போ 4 நாள் மலேசியா போயிட்டு வந்தேன் உபன்யாசத்துக்கு. அங்கே ஏதாவது சொல்லணும்னு ஆரம்பித்தா ஃபஸ்ட் நான் ஹீரோனா, சார் கபாலிக்கு யார் சார் ஹீரோனா டக்குன்னு சொல்லிடுவா. அப்புறம் மெதுவாக ராமாயணத்துக்கு வரணும். எப்போவுமே லௌகீகத்திலே ஆரம்பித்து அப்படி போக வேண்டியது. இங்கே அப்படி இல்லை. நீங்கள்லாம் ரொம்ப வைதுஷ்ய புத்தின்னு. ராமாயணத்தில் ஹீரோ யார்? ராமர். ஹீரோயின் சீதை. இது சிம்பிள் இல்லையா? நாயகன் நாயகி, காதலன் காதலி, கணவன் மனைவி, சிம்பிள். மகாபாரதத்தில் ஹீரோ யார்? அது யாருன்னு சுவாமி அதுவே சொல்ல தெரியல அப்படின்னும் வச்சுக்கலாம். யார்? ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. மகாபாரதம் யார் இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. கிருஷ்ணர். அவர் தான் மாஸ்டர் பிளான். அந்த காலத்து சோன்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு முடிச்சு கொடுத்துட்டார். ஹீரோயின் யாராக இருந்திருக்கணும்? இப்போ ராமாயணத்தில் சீதைனா இங்கே யார் இருக்கணும்? ருக்மிணி இருக்கணும். யாரானா ஹீரோயின்? பாஞ்சாலி, திரௌபதி. ஆனால் இவா ஹீரோயின் புஸ்தகத்தில் பை ரெக்கார்ட்ஸ் ஹீரோ இவர், ஹீரோயின் இவோ. ஆனால் முக்கியமான ஹீரோ யார் தெரியுமோ? Namaskaram. In the coming months of November, December, January and February,
There are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti, and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yadiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadaparani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I'm to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve
for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.